அடர்ந்த காடின் நடுவே ஒரு பழைய மரத்தின் கிளையில் ஒரு சிறிய பலவீனமான கூடு இருந்தது. அந்த கூட்டுக்குள் முத்து, கண்ணன், 2 நிஜமான உயிர்கள். ஆனால் பசியால் நடுங்கும் 2 நம்பிக்கைகள். முத்து: அம்மா, வயிறு எரிகிறது. கண்ணன்: இன்று உணவு கிடைக்குமா அம்மா? அவர்கள் அம்மா ஒரு சாதாரண பறவைதான். பெயர் மாலா. அவளின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீரை அவள் விழுங்கிக் கொண்டாள். மாலா உள்ளுணர்வுடன்: மழை வரப்போகிறது, ஆனால் என் பிள்ளைகளை பசியில் பார்க்க முடியாது. புயலுடன் அவள் பறந்தாள். காற்று அவளை தள்ளியது, மழை அவளை குத்தியது. ஒரு கிளையில் சோர்ந்து அமர்ந்தாள். அப்போது புறா மெதுவாக சொன்னது: மழைக்காலம் என்பது உணவு மட்டுமல்ல, மரணத்தையும் கொண்டு வரும். ஆனால் மாலா பயந்தாலும் நின்றாள். ஏனெனில் அது ஒரு பறவை அல்ல, ஒரு தாய். அவள் பலத்தால் அல்ல, புத்தியால் ஒரு கழுகையும் ஒரு காக்காவையும் மோதவிட்டு தப்பினாள். வீட்டிற்கு வந்தபோது அவள் பார்த்த காட்சி அவளின் இதயத்தை உடைத்தது. குஞ்சுகள் நனைந்திருந்தன, உடல் சூடாக இருந்தது. அந்த இரவு முழுவதும் மாலா தூங்கவில்லை. அவள் இறகுகளால் அவர்களை போர்த்தினாள். உலகமே தூங்கினாலும் ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக எப்போதும் விழித்திருப்பாள். அடுத்த நாள் மாலா சென்றாள் காட்டின் நடுவே இருக்கும் அமைதி உச்சிக்கு. அங்கே அவள் சொன்ன வார்த்தைகள் இந்த உலகத்திற்கே ஒரு பாடம். உறுதியுடன்: நான் ஒரு பறவைதான், ஆனால் என் தாய்மை சிறியதல்ல. நீ எனக்கு சிறகுகள் கொடுத்தாய், ஆனால் இன்று நான் அவற்றால் வானம் கேட்பதில்லை, நியாயம் கேட்கிறேன். தாய் கேட்பது வரமல்ல, தாய் கேட்பது உரிமை. வீட்டிற்கு திரும்பியபோது மாலாவின் இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு மெலிந்த சத்தம்: அம்மா, தண்ணீர். அந்த ஒரு வார்த்தை, ஒரு உயிரின் திரும்புதல். மாலா அழுதாள், அதே நேரத்தில் சிரித்தாள். உலகத்தில் மிகப்பெரிய சக்தி எது தெரியுமா? பணம் இல்லை, பலம் இல்லை, பதவி இல்லை, ஒரு தாயின் நம்பிக்கை. அடுத்த காலை கூடு ஒளியால் நிரம்பியது. முத்துவும் கண்ணனும் வாழ்க்கையை மீண்டும் பிடித்திருந்தார்கள். நினைவில் வைங்க, நம்பிக்கை இருந்தால் மரணம் கூட பின்வாங்கும். தாய் இருந்தால் தோல்வி கிடையாது. இந்த கதை ஒரு பறவையின் கதையல்ல, இது ஒவ்வொரு தாயின் கதை. பார்த்து கொண்டிருக்க நீங்களும் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.